வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய பகுதி என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 11வது வசனம். உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன். எந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் கனவீனத்தோடு காணப்பட்டு கொண்டு இருக்கலாம், அல்லது அவமானத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், அல்லது தலக்குடிவோடு காணப்பட்டு கொண்டிருக்கலாம், அந்த இடங்களிலெல்லாம் உன்னை தேவன் மிகவும் கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஊழியத்து நிமித்தம், தொழிலின் நஷ்டத்தின் நிமித்தம், அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலை நிமித்தம் நீ கனவீனத்தோடு காணப்படலாம். அப்படி இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னை கனம் பண்ணுவேன், மிகவும் கனம் பண்ணுவேன் என்று. பரிசுத்த வேதாகமத்துல ஆரம்பத்துல இருக்கிற அனைவரையும் பாருங்க. ஆரம்பத்துல அநேக கஷ்டங்கள், பாடுகள், அவமானம், நிந்தனை, பரியாச சொல்லுகள் எல்லாம் பற்றிருந்தாலும் அவர்கள் அந்த நேரத்திலும் தேவன் மேல நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு இருந்ததனால் அவர்களுடைய முடிவு கனம் பெற்றதாக இருந்தது, உயர்த்தப்பட்டதாக இருந்தது, எல்லாராலும் புகழப்பட்டதாகவே காணப்பட்டது. இன்று நீங்களும் கனவீனப்படும் பொழுது, அவமானப்படும் பொழுது, நிந்தனைகள் வரும் பொழுது, நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது, நீ எங்கையெல்லாம் கனவீனப்பட்டாயோ, எங்கையெல்லாம் தலைக்குடிவு அடைந்தாயோ, அங்கையெல்லாம் உன் தலையை நிமிர பண்ணுவார், உன்னை கனப்படுத்துவார். ஆம், நான் எங்கெல்லாம் ஊழியத்து நிமித்தம் தலைக்குடிவோடு காணப்பட்டனோ, பரியாச சொல்லோடு காணப்பட்டனோ, அவமானத்தோடு காணப்பட்டனோ, அங்கே எல்லாம் இந்த வருடம் தேவன் என் தலையை நிமிர பண்ணி என்னை கனம் பண்ணினார். அதே தேவன் தான் உங்களுக்கும், கனவீனத்தோடு இருக்கிற உங்களுக்கும், அவமானத்தோடு இருக்கிற உங்களுக்கும் வாக்கு பண்ணுகிறார், உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன். இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு, தேவனே என்னை கனம் பண்ணுங்க, அந்த வாக்கை நம்புறேன் என்று விசுவாச அறிக்கையிட்டு அனுதினமும் ஜெபம் பண்ணுங்க. நீ தலை குனிந்த இடங்கள் எல்லாம் உன் தலை நிமிர்த்துவார். இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.